நிமிஷம். குஷியா இருக்கும் brother. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 13/6/2024 முரளியோட கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த உண்மையான சேவையை இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, எந்த பாரதம் பதீதமா ஆகி இருக்குதோ அதனை பாவனமாக ஆக்குவது, இதுதான் உண்மையான சேவையா இருக்குது. நீங்க பாரதத்திற்கு என்ன சேவை செய்யறீங்க மக்கள் கேக்குறாங்க. நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். அதன் மூலம் பாரதம் இரட்டை கிரீடம் உடையதாக ஆகிடும்னு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. எந்த பாரதத்துல அமைதி சுகம் இருந்ததோ அதனை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அப்பா இன்னைக்கு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யறதுக்காக நீங்க இந்த பாரதத்துல அவதாரம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்ப பதித்த பாவனர், அப்பாவுக்கு பேரு பதித்த பாவனர் இருக்கு. இந்த பாரதத்தை நம்ம தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யறோம். பாரதம் அதனால இரட்டை கிரீடம் உடையதா ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. சுகம் மற்றும் சாந்தி இரண்டையும் ஸ்தாபனை செய்ய இந்த காரியம் நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், படவிளக்க கண்காட்சி சேவையில மனிதர்களுக்கு முதல் பாடத்தை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. முதலாவது பாடமே என்னன்னா, குழந்தைகளை தன்னை ஆத்மானு உணருங்க. அதாவது மண் மனோபவ, இது சமஸ்கிருத வார்த்தையா இருக்குது. குழந்தைகளாகிய நீங்க சேவை செய்கிற பொழுது முதல்ல அவங்களுக்கு அல்லாவை பற்றி சொல்லணும். யார் வந்தாலும் அவர்களை சிவபாபாவின் சித்திரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போகணும். மற்ற சித்திரங்கள் முன்பு இல்ல, முதல்ல தந்தையோட சித்திரத்திற்கு முன்பு அழைத்து சென்று தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் என்று தந்தை கூறுவதாக அவர்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறாங்க பாபா. நான் உங்களுக்கு சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறேன், சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கிறேன், சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறேன். அனைவருக்கும் இந்த பாடத்தை கற்பிக்கணும். அங்கிருந்துதான் ஆரம்பிக்கணும். ஆத்மாவில இருந்துதான், ஆத்மா படத்துல இருந்துதான் ஆரம்பிக்கணுங்கிறாங்க பாபா. தன்னை ஆத்மான உணருங்க மற்றும் என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா பதீதமாக ஆகியிருக்கும் நீங்கள் மீண்டும் பாவனமாக ஆகணும். இந்த பாடத்துல அனைத்து விஷயங்களும் வந்துவிடும் அப்படிங்கிறாங்க பாபா. படவிளக்க கண்காட்சியில மியூசியம் எக்ஸிபிஷன் வைக்கிறோம் இல்லையா, அத நீங்க இப்படி எல்லாம் புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆத்மான்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ரெண்டாவது, தந்தையை நினைவு செய்யறதுனால உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லணும். அப்புறம் தந்தையோடைய அறிமுகத்தை கொடுக்கணும். தந்தை உங்களுக்கு தந்தையா இருக்காரு, ஆத்மாக்களுக்கு நம்ம எல்லாரும் அனைவரும் ஆத்மாக்களா இருக்கோம். ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பரமாத்மா சிவன் சொல்றோம். உடல் ரீதியான தந்தை இருக்காரு ஒருத்தர், அவரு இந்த உலகத்துல இருக்காரு. உங்களை இப்ப நம்ம லௌகீக உலகம்னு சொல்லுவோம், அங்க இருக்க தந்தை ஒருத்தர் இருக்காரு. ஆன்மீக தந்தை ஒருத்தர் இருக்காரு, பாரலோகிய தந்தை, அவர் தான் சிவ பரமாத்மான்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல அறிமுகத்தை புரிய வைக்கணும். எங்க போய் புரிய வைக்கணும்னு சொல்றாரு? சிவபாபாவுடைய போட்டோ முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு இதை காமிச்சு புரிய வைக்கணும். ஆத்மாவும் இப்படித்தான் இருக்குது, பரமாத்மாவும் இப்படிதான் இருக்காரு. நமக்கு உடல் இருக்குது, அதனால நம்ம ஜீவாத்மாக்கள், உடலோட ஆத்மா இங்க புருவ மத்தியில இருக்குது, அதனாலதான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு. அவருக்கு சரீரம் கிடையாதுன்றனால அவர் பரந்தாமத்துல ஆத்ம ரூபத்திலே இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேர் பரமாத்மா அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த பரமாத்மா இப்ப நமக்கு இந்த உலக நாடகத்தின் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நமக்கு தந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாவும் இருக்காரு. இந்த 3 சம்மதத்திலையும் 3 விதமான பாக்கியத்தை கொடுக்கறாரு. தந்தையா சொர்க்கராஜ்யத்தின் பாக்கியத்தை கொடுக்கறாரு, ஆஸ்தி கொடுக்கறாரு. தந்தை கிட்ட இருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கறத சொல்லணும். ஆசிரியரா இந்த உலக நாடகத்தின் ஆதி மத்திய அந்திம ரகசியம் இருக்கு இல்லையா, இந்த நாடக சக்கரத்தின் ரகசியங்கள் அத சொல்லி ஆசிரியரா புரிய வைக்கிறாரு. சத்குருவா கதி மற்றும் சத்கதின்னு சொல்லக்கூடிய முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்றத இந்த ஸ்ரீமத் மூலமா சொல்றாரு. வழிகாட்டியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் நீங்க எக்ஸிபிஷன்ல அப்படின்னு சொல்றாரு.
ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. ம். நெக்ஸ்ட், எந்த மந்திரத்தை பக்காவாக உறுதியாக்கி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, முதல்ல சிவபாபாவோட சித்திரத்துக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போகணும். இவர் எல்லையற்ற பாபாவா இருக்கிறாரு, என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டால் கவலைகள் நீங்கிடும். நினைவு செய்து செய்து தூய்மையான உலகத்திற்கு சென்று விட வேண்டும். இந்த பாடத்தை குறைந்தது 3 நிமிடத்திற்காவது அடிக்கடி உறுதி செய்யணும். தந்தையை நினைவு செய்தேனா, பாபா தந்தையாகவும் இருக்கிறாரு, படைப்புகளுக்கு படைப்பாளியாகவும் இருக்கிறாரு. படைப்புகள் முதலிடை கடைய அறிந்தவராக இருக்கிறாரு, ஏன்னா மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கிறாரு. முதல்ல இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். தந்தையை நினைவு செய்கிறீங்களா? இந்த ஞானத்தை பாபா தான் கொடுக்கிறாரு. நாமும் பாபாவிடம் இருந்துதான் இந்த ஞானத்தை அடைகிறோம். அதனை உங்களுக்கும் கொடுக்கிறோம். நம்ம அவங்ககிட்ட சொல்லணுமா, நாங்க பாபாட்ட இருந்துதான் இந்த ஞானத்தை வாங்கிக்கிறோம், அத உங்களுக்கும் சொல்றோம். முதல்ல இந்த மந்திரத்தை பக்காவா உறுதியாக்கிக்கணும். தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் செல்வந்தர்களாக ஆயிடுவீங்க. இதனை பற்றியே புரிய வைக்கணும். எது வரைக்கும் இதை புரிந்து கொள்ளலையோ அது வரைக்கும் கால்கள் முன்னே போக கூடாது. அத ஃபர்ஸ்ட் புரிய வச்சுட்டு அடுத்த இதுக்கு போகணுங்கிறாங்க பாபா. இப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய சித்திரங்கள் 2 அல்லது 4 இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாமே அப்பா இந்த துவாபர யுகத்துல வந்த கீதை இருக்கு இல்லையா, நிழல் கீதை, அந்த கீதையில இருக்க விஷயத்த சொல்றாரு. அதுலதான் மன்மனா பவ அப்படிங்கிற மந்திரமும் இருக்கு. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் அதுலதான் இருக்குது. மன்மனா பவ அப்படின்னா அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், மனம் என்னிடம் மட்டுமே ஈடுபடட்டும். அத அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி அங்க கீதையில கிருஷ்ணர் சொல்லப்பட்ட கீதையில அப்படி சொன்னதா காமிச்சிருக்காங்க. அதான் அப்பா இங்க புரிய வைக்கிறார், மன்மனா பவனா என்ன அப்படின்னு. அனைத்து தேக தர்மங்களையும், அதத்தான் எப்படி சொல்லுவாங்க அங்க வாசகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா எல்லா தேக தர்மங்களையும் தியாகம் செய்துட்டு என்னை சரணடை அப்படிங்கிற நிலையில தான் அந்த மன்மனா பவ மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா தேக தர்மங்களையும் மறந்துட்டோம்னா என்ன இருக்கும், வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அப்ப ஆத்மாவான நீ பரமாத்மாவான என்னையே நினைவு செய் அப்படின்னு சொல்லி தராரு இங்க அப்பா பாடத்தை எங்க சங்கம யுகத்துல. இப்ப அந்த ஞானத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க கிருஷ்ணர் சொன்னதா காமிச்சிருக்காங்க, தேகதாரிய பரமாத்மான்னு சொல்ல முடியாது, உடல் இல்லாத இந்த தந்தையத்தான் பரமாத்மான்னு சொல்ல முடியும். நீங்களும் ஆத்மாவா இருக்கீங்க, அவரும் பரமாத்மாவா இருக்காரு. இந்த மாதிரி நீங்க நினைவு செய்யும் போது 21 பிறவிக்கான செல்வந்தர்களா ஆக போறீங்க. உங்களுடைய 63 பிறவிகளின் பாவ கர்மங்கள் அழிஞ்சு தூய்மையாகி வீட்டுக்கு போகணும் இப்ப அப்படிங்கறத சொல்லி நல்ல விதத்துல புரிய வைங்க அப்படின்றத சொல்றாரு அப்பா நமக்கு. சரி, நெக்ஸ்ட், எந்த 3 விஷயத்தை புரிய வைக்கிறதன் மூலம் பகவான் சர்வவியாபி இல்லைங்கிறத உறுதியாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, முதல்ல இந்த முக்கிய விஷயத்த புத்தியில உட்கார வைங்க. அந்த தந்தை தான் தூய்மை, சுகம், சாந்திக்கான ஆஸ்தி கொடுக்க கூடியவர். பாபா தான் நடத்தைகளை மாற்றக்கூடியவர். ஆக மிக அவசியமான இந்த முதல் பாடத்தை நல்ல முறையில பக்காவா ஆக்குவதில்லை என்ற எண்ணம் பாபாவுக்கே வருதாம். எந்த அளவுக்கு இதனை புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புத்தியில நினைவு இருக்கும். தந்தையின் அறிமுகம் கொடுக்கறதுல 5 நிமிடங்கள் ஆனாலும் சரி, கடந்து விடக் கூடாது. மிகவும் ருசியுடன் ஆர்வத்துடன் தந்தையின் அறிமுகத்தை கேட்பாங்க. தந்தையின் இந்த சித்திரம் முக்கியமானதா இருக்குது. முழு வரிசையும் இந்த சித்திரத்தின் முன்புதான் இருக்கணும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்கணும். பிறகு இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுது என்பதை படைப்புகளின் ஞானமாகும். மசாலா போட்டு கிண்டி கிண்டி ஒரேடியாக நேர்த்தியானதாக ஆக்குறோம் இல்லையா? நீங்க ஈஸ்வரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் நல்ல முறையில புத்தியில உட்கார வைக்கணும். ஏன்னா தந்தையை அறிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் அனைவருமே செல்வமற்றவர்களாக இருக்கிறாங்க. பாபா சுப்ரீம் தந்தையா இருக்கிறாரு, சுப்ரீம் ஆசிரியரா இருக்காரு, சுப்ரீம் குருவா இருக்கிறாரு என்ற அறிமுகத்தை கொடுக்கணும்.
மூன்றையும் சொல்றதன் மூலம்தான் சர்வ வியாபிங்கிற விஷயம் வந்து புத்தியில இருந்து நீங்கிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சர்வ வியாபினா என்ன, இப்ப தந்தைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காரு. தந்தை வந்து நமக்கு அப்பாவா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு. இப்படிங்கிற அந்த 3 விஷயத்த சொல்லி நீங்க புரிய வைக்கிறதன் மூலமா அவர் சர்வ வியாபி கிடையாது, அவரும் நம்மளை போல ஒரு ஆத்மாவா இருக்காரு. சரீரம் இல்லாம இருக்கிறதுனால நம்ம அவரை சர்வ வியாபின்னு சொல்ல முடியாது. என்ன அவரு ஒரு ஆத்மாவா இருக்காரு, தனிப்பட்டவரா இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு சரீரம் இல்ல, நம்மளால கண்களால காண முடியல. ஏன்னா அவங்க எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா, கண்களால காண முடியாதவர், காண கிடைக்காதவர்னு சொல்லிருக்காங்க அல்லாஹ்வை, அப்பாவை சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா நம்ம கண்ணால பார்க்க முடியலைங்கிறதுக்காக அவரை சர்வ வியாபின்னு சொல்றது தவறு. அவர் நமக்கு தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்காரு அப்படிங்கறத குழந்தைகளான நீங்க தான் சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க புத்தியில இருந்து அந்த சர்வ வியாபிங்கிற எண்ணத்தை அவங்க மறந்துடணும். இந்த சம்பந்தங்களை தந்தையை நினைவு செய்யறதுக்கான பக்காவான அறிமுகத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா நமக்கு. அதான் அது வந்து முதல் பாடத்தை நல்லா பக்காவா புரிய வைக்கிறது இல்லைன்னு பாபாவுக்கே அந்த எண்ணம் வந்துருதான், நல்லா நம்ம புரிய வைக்கிறது இல்ல அப்படின்னு. அதனாலதான் பாபா கொடுக்குறாங்க. நம்மளும் ஆர்வமா சொல்லும் போதுதான் அவங்களும் ஆஹா ஆஹா அழகா சொல்றீங்க அப்படின்னு ஆர்வத்தோட கேட்பாங்க. நம்ம குஷியோட சொல்லணும். நம்ம அப்பாவுடைய அறிமுகம் இல்லையா, நம்மளுடைய அறிமுகம் இல்லையா, அதை கேட்கறவங்க எவ்வளவு ஆர்வமா வந்து கேட்கணும். எல்லாருமே அப்பாவோட சித்திரத்துக்கு முன்னாடிதான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப சொல்லி புரிய இருக்கும். அது சொல்லும் போது சில பேரு வேற வேற விஷயத்தெல்லாம் பேசுவாங்க, ஒன்னும் சம்பந்தம் இல்லாம அந்த சித்திரத்துக்கு தகுந்த விஷயத்த பேச மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படத்துக்கு பட விளக்கம் கொடுக்கும்போது டிஃபரெண்டா வேற மாதிரி அப்ப சொல்லணும். இருங்க, நாங்க சொல்லி முதல்ல என்னன்னு விஷயத்த சொல்லிடுறோம், அப்புறமேல நீங்க என்ன கருத்துக்கள் சொல்றணுமோ அதை சொல்லுங்க, ஒவ்வொன்னா ஒரு ஆளுக்கா புரிய வைக்கிறோம் அப்படின்றத முதலே அவங்ககிட்ட சொல்லிதான் நம்ம உங்ககிட்ட சொல்லணும். சொல்லி புரிய வைக்கும் போதுதான் அவங்க அமைதியா கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தான் நமக்கு புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். ஆரம்பத்திலேயே அவங்கள 4 பேர் சேர்ந்து மொத்தமா குரூப்ப பேசும்போது சவுண்டு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் புரியாம போயிடும். யாருமே விடக்கூடாது இல்லையா, எல்லாருமே நம்ம சகோதர ஆத்மாக்கள் இல்லையா. 4 பேர்ல ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கான பாக்கியத்தை நம்ம உருவாக்கி கொடுத்த கணக்கு சேரும் இல்லையா, அப்படிங்கறதெல்லாம் அப்பா சொல்லுவார். அப்ப எவ்வளவு பக்காவா இருக்கணும், எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கணும், எவ்வளவு கடமை உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தராரு அப்பா இப்ப நமக்கு. தந்தையோட அறிமுகம் கொடுக்கறதுலதான் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா. அந்த அளவுக்கு நம்ம இங்க பக்காவா அவங்களுக்கு அறிமுகத்தை கொடுக்கணும், பாபாவோட அறிமுகத்தை. அது ஒண்ணும் கஷ்டம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா வந்துடும் எல்லாம் ஈஸியா. தனியா இருக்கும்போது நம்மளே பட விளக்கம் எப்படி எல்லாம் கொடுக்கணும் ரிஹர்சல் பண்ணோம்னா ஈஸியா நம்ம புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எல்லாரும் நீங்க சொல்லி அப்படி அறிமுகம் சொல்லும் போதே பாக்கலாம், எல்லாரும் நம்ம வாயே பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கே சந்தோஷம் வரும், எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க, அப்பா அறிமுகத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கிற சந்தோஷம்லாம் நமக்கு வரும். தேவையின் பலன் என்ன, உடனடி குஷின்னு சொல்லுவார் இல்லையா, அத அந்த நேரம் நம்ம ஃபீல் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளே பாக்குறப்ப. நெக்ஸ்ட் பிரதர், இப்பொழுது மகாபாரத யுத்தம் எதுவும் கிடையாது, எதில் மட்டுமே யுத்தம் இருப்பதாக பாபா சொல்றாங்க அப்படின்னா, பகவானின் மகா வாக்கியம் என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும், இதனையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கீதையின் கூடவே மகாபாரத யுத்தத்தையும் காண்பிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது வேறு எந்த யுத்தத்திற்கான விஷயம்லாம் கிடையாது, தந்தையை நினைவு செய்யறதுலதான் உங்களது யுத்தமே இருக்குது. படிப்பு தனிப்பட்டதா இருக்கு, மத்தபடி நினைவில் தான் யுத்தம் இருக்குது. ஏன்னா அனைவரும் தேக அபிமானத்துல இருக்கிறாங்க, நீங்க இப்பொழுது ஆத்ம அபிமானியா ஆயிருக்கிறீங்க. தந்தையை நினைவு செய்யக்கூடியவங்க, அவர் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறாரு என்பதை முதல்ல பக்காவா ஆக்குங்க. இப்பொழுது நாம் அவர்கள் கூறுவதை கேட்பதா அல்லது நீங்கள் கூறுவதையா? குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சிரேஷ்டமாவதற்காக முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கணும்னு தந்தை சொல்றாரு. நாம இந்த சேவையை செய்யறோம், ஈஸ்வரிய வழிபடி நடந்தோம்னா உங்களது விகர்மங்கள் விநாசம் ஆகும். தந்தையின் ஸ்ரீமத் என்னன்னா, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. சிருஷ்டி சக்கரத்தை பற்றி எதை புரிய வைக்கின்றோமோ அதுவும் அவரது வழிதான். நீங்களும் தூய்மையாக ஆக்கி அவரை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன்னு தந்தை சொல்றாரு. பாபா எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க.
இப்ப போர் நடக்குது அப்படின்னு சொல்றாரு யோகா பண்ணும்போது. போர் நடத்திக்கிட்டு இருக்கோமா சொல்லுவாரப்பா, நீங்க யோகியா இருக்கணும், யோத்தாவா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. யோகினா யோகா செய்யக்கூடியவர்கள் தான் யோகி. யோதா அப்படின்னா போர் வீரர்கள், போர் செய்யக்கூடியவர்கள். சரியா? இப்படி யோகி யோதா அப்படின்னு ரைமிங்கான அந்த வார்த்தையை சொல்லுவாரு. நம்ம யோகா பண்ணும்போது நம்ம அப்பா கிட்ட புத்தியை செலுத்தணும். மனம் புத்தி ரெண்டு ஒருமுகப்பட்டு இருக்கணும். நம்ம பாவ கர்மங்களை அழிக்கணும், ஆஸ்தி அடையணும், பாக்கியங்களை அடையணும், சக்தி அடையணும்னு நம்ம யோகா பண்ணணும். ஆனா பண்ணும்போது இடையில மாயாவினுடைய தடைகள் வருது இல்லையா, வீண் சிந்தனை வரும். அப்பா நினைக்கும் போதுதான் அந்த நேரம் தான் விகார சிந்தனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம நினைக்கவே முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு டெக்னிக் 2 நாளா நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை சொல்றேன். இப்ப எப்படின்னா அந்த எப்படி கரெக்டா மனம் புத்தி ஒருமுகப்படுத்துறது அப்படின்னா ஒரு டெக்னிக், ஈஸியான டெக்னிக் சொல்றேன். இப்ப அப்பா இப்போ ஒரு குடும்பம் மாதிரி வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம சூட்சம இந்திரியங்களை வச்சுதான் நம்ம யோகா பண்ண வேண்டியது இருக்குது. மனம் புத்தி ரெண்ட வச்சுதான் யோகா பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப 3 விஷயம் சொல்றேன். ஒண்ணு பரமாத்மா இருக்காரு, இன்னொன்னு ஆத்மாவான நான் இருக்கேன், இன்னொன்னு இந்த 2 மனம் புத்தி இருக்குது. 3ஐயும் தனியா பிரிச்சு வச்சுக்கணும். பிரிச்சு வச்சுக்கிட்டு இப்ப தந்தை அப்பா, ஆத்மாவான நான் அம்மா, இந்த மனம் புத்தி இருக்கு பாத்தீங்க இல்லையா, அது 2ம் குழந்தைகள். இப்படி வச்சுக்கணும். இப்ப மனம் புத்தியை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா நம்ம கிட்டதான் இருக்குது, ஆத்மா கிட்டதான் கண்ட்ரோல் இருக்கு. மனம் புத்திய கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி உங்களுக்கு வேணுங்கிறாரு இல்லையா, ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கூப்பிடணும் மனம் புத்தி அப்படின்னா, இப்ப ரோட்ல எல்லாம் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா அம்மா கூப்பிடுவாங்க இல்லையா, பிள்ளைங்க எல்லாம் ஓடிவாங்க, பூச்சாண்டி வந்துருவான், அம்மா கிட்ட ஓடிவாங்கன்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆத்மாவான நீங்க அம்மா அப்ப, ஆத்மாதான் அம்மா, மனம் புத்தி 2ம் குழந்தைங்க. விகார சிந்தனை வீண் சிந்தனை ஓடுதுன்னு தானே இந்த மனம் புத்தி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கு. அப்ப கூப்பிடணும் மனம் புத்திய, பிள்ளைங்களாம் அம்மா கிட்ட ஓடிவாங்க, ஆத்மா கிட்ட ஓடிவாங்க. இப்ப நம்ம அம்மா அப்பா கிட்ட போகணும். அம்மா குழந்தைங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அங்க யோக பாவ கர்மங்கள் அழியும். அப்படிங்கறத இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆத்மாவான நீங்க தான் அம்மா, கூப்பிடணும் மனம் புத்திய, பிள்ளைங்களாம் ஓடிவாங்க, பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு சொல்லி அதுங்கிட்ட சொன்னீங்கன்னா, அன்பா கட்டளை கொடுத்தீங்கன்னா மனம் புத்தி கேட்கும். அதிகாரம் பண்ணீங்கன்னா மனம் புத்தி கேட்காது, அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். என் மனசு சரியாவே ஒருமுகப்பட மாட்டேங்குது, புத்தி அங்கிட்டு இங்கிட்டு அலையுதுன்னு சொல்ற எல்லா காரணத்துக்குமே கட்டளைகள் நம்ம கிட்டதான் இருக்கு. அதிகார கட்டளை கொடுத்தீங்கன்னா மனம் புத்தி கேட்காது. அன்பா குழந்தைங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா வருங்க 2ம். எல்லாரும் உட்காந்து அமிர்த வேலையில இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க. ஒரே சிந்தனையில இருக்க முடியாம எப்படியாச்சும் வீண் சிந்தனை வந்துருது இல்ல, அந்த அதுக்கு அந்த பிராக்டிஸ் தான். குழந்தைங்களை கூப்பிடுங்க, நீங்க அம்மாவா இருந்து வரும் உங்ககிட்ட. இப்ப வாங்க அப்பா கிட்ட போகணும், பூச்சாண்டி வந்துருவான், பூச்சாண்டி வந்து எங்க போகணும், அப்பா கிட்டதான் போகணுங்கிற ஞாபகம் வரணும். பூச்சாண்டிங்கிறது மாயா, ராவணன். எந்த விகாரம் வந்தாலும் அப்பா கிட்ட போகணும் அப்படிங்கிறது இருக்கணும். நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்த 2 நாளா எனக்கு நல்லா செம்ம பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, சரி, அது பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சரி பிரதர். நெக்ஸ்ட், பாபாவை எப்படி மகிழ்ச்சியில் பொங்கி மிகவும் ருசியுடன் பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பாபா மகிழ்ச்சியில பொங்கி அவரை ருசியுடன் நினைவு செய்யணுமா, எப்படி நினைவு செய்யறது அப்படிங்கறதுக்கு பாபா எப்படி சொல்றாங்கன்னா, தந்தை சொல்றாரு, நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்க, இதில் தன்னை களைப்படைய செய்ய வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்ல, நினைவுல களைப்படையாதீங்கிறாங்க பாபா. சில நேரங்கள்ல குழந்தைங்க அதிகாலையில அமருகிற பொழுது கண்டிப்பா களைப்படைஞ்சு வர்றத பாபா பாக்குறாராம். இது எளிய மார்க்கமா இருக்குது, ஹடயோகமா வந்துவிடக் கூடாது, சுற்றுங்க, காரியம்லாம் செய்யுங்க, மிகவும் ருசியோட தந்தையை நினைவு செய்யுங்க, உள்ளுக்குள்ள பாபா பாபான்னு மகிழ்ச்சி பொங்கி எழணும், நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யறவங்களுக்கு பொங்கி எழும். புத்தி வேறு சில விஷயங்கள் நினைக்கிறதுன்னா அவற்றை நீக்கிடணும். தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்கணும், அவங்க அதீந்திரிய சுகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுது நீங்க தந்தையின் நினைவுல மூழ்கிறீங்களோ அப்பொழுதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆவீங்க. பிறகு உங்களது குஷிக்கு எல்லையே இருக்காது. இவை அனைத்து விஷயங்களையும் வர்ணனை
இங்குதான் ஏற்படுது. அதனாலதான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்களிடம், அதாவது யாருக்கு பகவான் கற்பிக்கிறாரோ அவர்களிடம் கேளுங்கள்னு பாடப்பட்டிருக்கிறோம். பாபாவை வந்து இந்த அளவுக்கு நினைக்கணும் நம்ம ருசியோட. நீங்க நான் சொன்ன பிராக்டிஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. குஷி எப்படி வருதுன்னு பாருங்க. அதீந்திரிய சுகம்னா என்னன்னு அப்புறம் தான் அனுபவமே செய்வீங்க அப்படிங்கறத சொல்றாரு பாப்பா. ஏன்னா சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க அதீந்திரிய சுகம்னா என்னன்னு கோப கோபியர்கள் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. அந்த கோப கோபியர்கள் யாருன்னு சொல்றாரு? இப்ப நாம தான் சொல்றாரு. நாம யாரு இப்ப யோகா ராஜ யோகா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களதான் கோப கோபியர்கள்னு சொல்றாரு. நம்மளே அப்பா என்னன்னு வர்ணிக்கிறார் அப்படின்னா, நீங்க தான் கோபி வல்லவனின் கோப கோபியர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அப்ப புரிஞ்சுக்கணும், அப்ப கோபி வல்லவர் இருக்கிற இடத்துலதான் கோப கோபியர்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம பரந்தாமத்துல போய் நினைவு செய்யும் போது அந்த அளவுக்கு அதீந்திரிய சுகத்துல ஆட முடியும். குஷி அந்த அளவுக்கு உங்க மனசுல பொங்கி எழும் அப்படிங்கறத சொல்றாரு பாப்பா நமக்கு. அந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த அப்பா சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி பொங்கி எழணுங்கிறாங்க பாப்பா. அது நமக்கு பொங்கி எழாம தூக்கம் தான் வந்துருச்சு. அதுதான் மனம் புத்தி எல்லாமே. அந்த மனம் புத்தி செய்யக்கூடிய காரியம் தான். கட்டளை கொடுக்கறது வந்து அதிகார கட்டளையா, நீ நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற, நீ எப்படி பாவ கர்மத்தை அழிப்பா அப்படி இப்படின்னு மனசுல ரொம்ப இதா பேசணும்னா அது ரொம்ப அதுவும் வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்மளாலே ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படின்னு. அதுக்கு அன்பா கட்டளை கொடுத்து பாருங்க, ஓடிவாங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க, அது வருங்க. அது ஒருமுகப்படுறது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அந்த விஷயம். இந்த ஸ்தூல கண்களினால் எதையே பார்க்க முடியாது எனில் பிறகு யாரை பார்க்க முடியும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அனைவருக்கும் கண்டிப்பாக சத்கதி கிடைக்குது. முதல்ல வந்து அனைவரும் சாந்திதாமத்துக்கு போவீங்க. பாபா நமக்கு சத்கதி கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமது புத்தியில இருக்கணும். சாந்திதாமம் சுகதாமம் என்று எதை கூறுகிறோம் என்பதையும் புரிய வச்சிருக்கிறாரு பாபா. சாந்திதாமத்துல அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. அது இனிமையான அமைதியான வீடா இருக்குது. அமைதியின் ஸ்தம்பமாகும். அதனை இந்த கண்கள்னால யாருமே பார்க்க முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியும். ஆத்மாவை பார்க்க முடியாது எனில் பிறகு தந்தையை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மாவே நம்மளோட ஆத்மாவே பார்க்க முடியாட்டினா நம்ம அப்பாவை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. கண்களால ஆத்மாவை பார்க்க முடியாது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கண்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து சாக்கார உலகம், சாக்கார இடம். நம்ம கண்கள் இருக்கிறது பிரகிருத்தியான ஆன ஒரு கண்ணு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இயற்கையால உருவான சரீரம் இது. ஆத்மா வந்து நிராகாரமானது, அதுக்கு அழிவே கிடையாது. அழிவில்லாத ஆத்மாவை அழியக்கூடிய கண்களால எப்படி பார்க்க முடியும்? இதை நீங்க புரிஞ்சுக்கிட வேணாமா? ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அழிவில்லாத ஆத்மாவை அழியக்கூடிய கண்களை வச்சு உங்களால பார்க்க முடியும்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப அழிவற்ற தந்தையை நீங்க எப்படி இந்த கண்ணால பார்க்க முடியும்? ஆத்மாவையும் பார்க்க முடியாது, தந்தையும் பார்க்க முடியாது. ஆனா புத்தியின் அறிவால, தெய்வீக புத்தியால அப்பாவை புரிஞ்சுக்க முடியும். சாந்திதாமம்னு ஒண்ணு இருக்குது, அங்க ஆத்மாக்கள் எல்லாரும் இருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் உங்களால. சுகதாமம்னு ஒண்ணு இருக்குது, அங்க தேவதைகளா வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறத உங்களோட புத்தினால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றேன்ப்பா. நெக்ஸ்ட், எந்த பாடத்தை பக்காவாக படிக்கும் பொழுதுதான் மாலை உருவாகுதுன்னு பாபா கேக்குறாங்க. நாளுக்கு நாள் கலப்படம் ஆயிட்டே இருக்குது. பக்தியிலும் முதல்ல ஒரு சிவனை மட்டும்தான் பக்தி செஞ்சாங்க. அது கலப்படம் இல்லாத பக்தியா இருந்துச்சு. பிறகு லட்சுமி நாராயணன் பக்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் விஷ்ணு ஆவதற்கான ஆசையை அவர்தான் கொடுக்கிறாரு. நீங்கள் சிவ வம்சத்தினராக ஆகி பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானரா ஆகுறீங்க. முதல் பாடத்தை நன்றாக படிக்கின்ற பொழுதுதான் மாலை உருவாகுது. முதல் பாடம்னா ஆத்மா பாடத்தை. தந்தையை நினைவு செய்வது என்பது சித்து வீட்டுக்கு போவது போன்று கிடையாது. மனம் புத்தியை நாலாபுறங்களில் இருந்தும் நீக்கி ஒரே இடத்துல செலுத்தணும். இந்த கண்களினால் எதையெல்லாம் பாக்குறீங்களோ அவைகளில் இருந்து புத்தியை நீக்கிடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப பக்தி வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? வெறும் நிராகார தந்தையை மட்டுமே தான் பக்தி ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, விக்ரமாதித்ய மகாராஜா தான் துவாபர யுகத்துல முதல்ல லிங்கத்தை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு. வடிவமைச்சு அவர் தான் முதல்ல இறைவன் ஒருத்தர் தான் அப்படின்ற அந்த தூய்மையான பக்தி
எப்படி இப்ப நம்ம ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறோமோ அதே போல விக்ரமாதித்ய மகாராஜா இறைவன் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு தந்தையே தான் இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பக்தியை ஆரம்பிச்சாரு. போக போக என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம தேகம்னு புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால தேகதாரிகளை பூரா தேகதாரிகளா வாழ்ந்த இந்த தேவதைகளை பூரா பகவான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் இந்த லட்சுமி நாராயணனோட பூஜை ஆரம்பிக்குது. அப்புறமேலு வரிசையா நாள் செல்ல அப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கா பூஜை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பக்தி வந்து அபச்சார பக்தி, அபச்சார பக்தி அப்படின்னு 2 விதமா சொல்லுவாங்க. அபச்சார பக்தி அப்படின்னா ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறது. அபச்சார பக்தி அப்படின்னா இப்படி மற்ற தேவி தேவதைகளையும் தேகதாரிகளையும் நினைவு செய்யற பழக்கம் வந்தது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப முதல் பாடம் தான் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும், அப்பதான் மாலை உருவாகுதுங்கிறாங்க பாபா. ஆமா, ஆத்மா பாடத்தை. அதான் ஆத்மா, இந்த பரமாத்மா, இந்த டிராமா 3 தான் திரிசூலம்னு நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பாத்திருக்கோம். 3 விதமான ஞானம் தான். ஞானம்ன்றது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஒண்ணு ஆத்மாவுடைய பாடம், இன்னொன்னு பரமாத்மாவுடைய பாடம், இன்னொன்னு டிராமா. இந்த முழு உலகமும் ஆதி மத்திய அந்திம ரகசியம் சொல்லப்பட்ட இந்த 5 விதமான யுகம் இருக்கு இல்லையா? சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்துலதான் இந்த 3 விதமான ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரந்தாமம், சூட்சுமலோகம், இந்த சாக்கார உலகம், இந்த 3 விதமான உலகங்கள். திரிலோகம், திரிகாலம், திரிமூர்த்தி, இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர், இந்த 3 விதமான விஷயங்கள். என்னென்னது? திரிகாலம். அப்பா நம்மகிட்ட என்ன எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நான் உங்களை 3ஆம் கண்ணுடையவரா ஆக்குறேன், திரிமூர்த்தியா மாத்துறேன், திரிகால தர்சியா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த 3 விதமான வாக்கியத்தை நீங்க இந்த சங்கம யுகத்துலதான் அடையிறீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த 3 விஷயங்களை தான் திரிசூலமா காமிச்சிருக்காங்க. என்ன ஞானம் அப்பா கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா 3 விதமான ஞானம். திரிசூலம் எப்படி 3 விதமான இந்த ஈட்டி காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன ஞானம் கொடுக்கறாருன்னா, அப்பா திரிசூல ஞானம் கொடுக்கறாரு. ஆத்மாவை பத்தின ஞானம், பரமாத்மாவை பத்தின ஞானம், டிராமாவை பத்தின ஞானம் அப்படின்னு 3 விதமான ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக தான் சங்கரர் கையில எப்பவுமே திரிசூலத்தை காட்டின மாதிரியே இருக்கும். அவர் சங்கரருக்கு எப்பவுமே அந்த திரிசூல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. எல்லா சக்தி தேவிகள் கையிலயும் திரிசூலத்தை காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி திரிசூலத்தை காமிச்சிருக்காங்கன்னா, எல்லா தேவி தேவதைகளுக்குமே ஆக போறவங்க, தேவி தேவதைகளா ஆக போற இந்த பிராமணர்களுக்கு திரிசூல ஞானம் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அடையாளத்தை பிராமணர்களுக்கு கொடுக்காம தேவி தேவதைகளுக்கு இந்த பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்கன்றத சொல்லி புரிய வைப்பார். இந்த முரளில இல்ல, பல முரளிகளை சொல்லி புரிய வைப்பார். அது இந்த விஷயத்த இங்க சொல்றோம் நம்ம. தந்தை எவ்வாறு உள்ளது போல் குழந்தைகளும் அவ்வாறே உள்ளனர்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஒருவருக்கு ஒருவர் நினைவை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நேரத்துல நினைவு செய்யறாங்க. சிலர் அரை மணி நேரம் அமர்றாங்க, சிலர் 10 நிமிடம் அமர்ந்து நினைவு செய்யறாங்க, அல்லது 5 நிமிடமாவது அன்பாக தந்தை நினைவு செஞ்சாலும் ராஜ்யத்திற்கு வந்து விடுவீங்க. ராஜா ராணி அனைவருக்கும் அன்பு செலுத்துவர். நீங்களும் அன்பு கடலா ஆகுறீங்க. அதனாலதான் அனைவரின் மீதும் அன்பு இருக்குது, அன்பு மயமாக இருக்கின்றது. தந்தை அன்பு கடலா இருக்கிறாருன்னா குழந்தைகளும் அவ்வாறே அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்பொழுதுதான் அங்கும் இவ்வாறு அன்புடன் இருக்க முடியும். சத்தியுகத்திலையும் நம்ம அன்போட இருக்க முடியுங்கிறாங்க பாபா. ராஜா ராணியின் மீதும் மிகுந்த அன்பு இருக்கும், குழந்தைகளின் மீதும் அதிக அன்பு இருக்கும். அன்பும் எல்லையற்றதாக இருக்கும். இங்கு அன்பின் பெயரே கிடையாது, சண்டைதான் இருக்குது. அங்கு இந்த காம விகாரத்திற்கான விஷயமும் இருக்காது, இம்சையும் இருக்காதுங்கிறாங்க பாபா. அப்ப அன்பு கடலா இருக்காரப்பா. நாம அவர்கிட்ட இருந்து அன்பின் சொரூபமா ஆகிறோம் தந்தை கிட்ட வந்ததுனால. இந்த அன்பினுடைய சம்ஸ்காரம் தான் அங்க சத்தியுகத்திலயும் உங்களுக்கு கிடைக்க போகுது, சத்தியுக திரேதா யுகத்திலையும் அன்பு சொரூபமா இருப்பீங்க. அப்படிங்கறதுதான் இங்க எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உங்களுக்கு உருவாக்கி தரோம் அப்படின்னா, ஒரே ராஜ்யத்துல இருப்பீங்க, ஒரே தர்மம் உடையவரா இருப்பீங்க, ஒரே மொழி உடையவரா இருப்பீங்க. அப்ப எல்லாரும் ஒற்றுமையா ஒரே குடும்பமா தான் வாழ்வீங்க. எங்க அரசன்ல இருந்து
ம். தாசதாசியர்கள் பிரஜைகள். வரைக்கும், பிரஜைகள் வரைக்குமே எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருப்பீங்க. தனித்தனி பதவிகள் தான் இருக்கும். இருந்தாலும் யாரையும் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு பிரிச்சு பாகுபடுத்தி பாக்குறதுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரே குடும்பமா தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட், பாரதத்திற்கு நீங்கள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நாம் எவ்வாறு பதில் சொல்லணும் அப்படின்னு பாபா வந்து ஆன்சர் சொல்றாங்க. பாரதத்துக்கு நீங்க என்ன சேவை செய்யறீங்கன்னு சிலர் உங்களிடம் கேக்குறாங்க. பாரதம் வந்து பாவனமா ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க. இப்பொழுது பதீத்தமா இருக்குது இல்லையா? ஆக நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்தை பாவனமா ஆக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. தந்தையை நினைவு செஞ்சா பதீதத்திலிருந்து பாவனமா ஆயிடுவீங்கன்னு அனைவருக்கும் கூறுகின்றோம். இந்த ஆன்மீக சேவையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிரீடதாரியாகவும் அமைதி சுகம் நிறைந்த பாரதமாக இருந்தது. அதனை மீண்டும் ஸ்ரீமத் மூலமா முந்தைய கல்பத்தை போன்று நாடகப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை முழுமையாக நினைவு செய்யுங்க. உலகில் அமைதி ஏற்படணும்னு மனிதர்கள் விரும்புறாங்க. அதனை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்க அப்பா டிராமாவுடைய பாயிண்டையும் சேர்த்து சொல்லிருக்காரு. போன கல்பத்துல நீங்க தான் இந்த தூய்மையற்ற பாரதத்தை தூய்மையா ஆக்கியிருக்கீங்க. பவித்திரமா இருந்த இந்த பாரதத்தை பாவனம் செஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த கல்பத்திலயும் நீங்க தான் செய்ய போறீங்க. இனி ஒவ்வொரு கல்பத்திலயும் நீங்க தான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு 5000 வருஷமும் இந்த டிராமா ரிப்பீட் ஆகுதுன்னா நம்மளுடைய பாட்டை பண்ணுதானே இங்க வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த கல்பத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப போன கல்பத்துல பண்ணி முடிச்சிருக்கோம். போன கல்பத்துல எப்படி பண்ணி இத சிறப்பா முடிச்சிருக்கோமோ அதே போலதான் இந்த கல்பத்திலயும் நம்ம சிறப்பா அதை முடிக்க போறோம். அடுத்து வர கல்பத்திலயும் இந்த டிராமா ரிப்பீட் ஆகும்போது இந்த பார்ட் யார் வந்து பண்ணுவா? நாம தானே பண்ண போறோம். அது அப்பா அவியத்த வாயில சூப்பரா வர்ணிப்பாரு. எப்படின்னா, உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா? அதே பாபா வந்திருக்கேன், என் முன்னாடி அதே குழந்தைகள் உட்கார்ந்துருக்கீங்க, அதே சங்கமயுகம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே பாபா, அதே குழந்தைகள், அதே சங்கமயுகம். ஞாபகம் இருக்குதா? போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்க. இதே பாபா இப்பதான் உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கூட்டிட்டு போவாரு. இப்ப ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. நம்ம யோசிச்சு பார்த்துட்டு ஞாபகம் வந்துருச்சு சொல்லுவோம். இப்ப மட்டும் வரமாட்டீங்க, அடுத்த கல்பமும் நான் வருவேன், அப்பவும் நீங்க தான் வந்து என் முன்னாடி உட்காந்துருப்பீங்க அப்படின்றது சொல்லுவாரு. அதேதான் இங்கேயும் சொல்றாரு அப்பா. தூய்மையற்ற இந்த பாரதத்தை போன கல்பத்துல நீங்க தூய்மையாக்கி இருக்கீங்க. அத சொல்லி நீங்க புரிய வைங்க. இந்த கல்பம் இந்த நாடகம் ரிப்பீட் ஆகுது. போன கல்பத்துல நான் முடிச்சிருக்கேன், இந்த கல்பத்திலையும் நான் முடிக்க போறேன், அடுத்த வர கல்பத்திலையும் நான் தான் முடிக்க போறேன் அப்படின்றத ஞாபகம் இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த நாடக சக்கரத்தின் குஷி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி சொல்றாரு அப்பா. எவ்வளவு உலகத்தையே தூய்மையாக்கக்கூடிய பொறுப்பை நம்ம கிட்ட பாபா கொடுத்திருக்காரு. அது நம்மளாலதான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுலயும் போன கல்பத்துல நம்ம முடிச்சிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதையும் மறந்துடக்கூடாது. போன கல்பத்துல நம்ம தான் முடிச்சிருக்கோம். கலியுக மலைய சத்தியுகத்து பக்கமா திருப்பின ஆத்மாக்கள் தான் யாரு? இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சோல் நாம தான் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு கல்பத்திலயும் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சோல் தான் இந்த சத்தியுகத்துக்கு போறதுக்கு வழி செய்யறாங்க. எல்லா ஆத்மாக்களையும் விடுவிக்கக்கூடிய சக்தி யாருகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, மாஸ்டர் சர்வ சக்திவான உங்ககிட்டதான் இருக்குது. எல்லாமே இந்த சர்வ சக்திவான் கிட்ட இருந்து நீங்க அடைந்த ஆஸ்தி பலம், தந்தை கொடுத்த யோக பலத்தினாலதான் நீங்க இந்த பாரத்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க போறீங்க. இப்படின்னு மனிதர்களுக்கு உங்களால சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்களா? நெக்ஸ்ட், எப்படிப்பட்ட குழுவினரை நாம் தயார் செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சிறு சிறு குழந்தைகளையும் குறைவாக நினைச்சிடாதீங்கிறாங்க பாபா. எந்த அளவுக்கு சிறியவர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெயரை அதிகமாக வெளிப்படுத்த முடியும். சிறு சிறு குழந்தைகள் அமர்ந்து பெரிய பெரிய வயதானவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது அதிசயம் செஞ்சு காண்பிப்பாங்க. அவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கணும். யாராவது கேள்வி கேட்டா பதில் கூறும் அளவுக்கு தயார்படுத்தணும். பிறகு எங்கெல்லாம் சென்று அல்லது மியூசியம் இருக்குதோ
அங்க அனுப்பிடுங்க, இப்படிப்பட்ட குரூப் தயார் செய்யுங்க, இதுதான் நேரம், இப்படிப்பட்ட சேவை செய்யுங்க. பெரிய வயதானவர்களுக்கு சிறிய குமாரிகள் அமர்ந்து புரிய வைப்பது அதிசயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சில்ட்ரன்ஸ் குரூப் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பெரிய பெரிய வயதானவர்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைங்க புரிய வைக்கும் போது அதிசயமா கேட்பாங்க இல்லையா, பாரு சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, இவ்வளவு நல்லா பேசுறாங்க, அப்ப இந்த பிள்ளைங்களே பேசுதுங்க அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாதான்னு ஒரு ஆர்வம் வரும் அவங்களுக்கு. வயதானவங்க எல்லாம் ஒரு ஆர்வத்தோட கேட்பாங்க. இப்ப நம்மளே இப்ப சின்ன பிள்ளைங்க நம்ம கிட்ட பேசும்போது நமக்கே ஆசையா இருக்கும் இல்லையா, அந்த மனத்தன்மையோட பேசும்போது எவ்வளவு அறிவோட பேசுது இந்த பிள்ளை சின்ன வயசுலயே அப்படின்னு நம்ம ஆர்வப்பட்டு கேட்போம் இல்லையா. அத சொல்லி நீங்க அந்த அளவுக்கு குரூப் ரெடி பண்ணுங்க, பக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல மியூசியம் இருக்க இடத்துல எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள சேவை செய்ய வைங்க, எல்லாரும் ஆர்வத்தோட கேட்பாங்க அப்படின்னு. இது நெக்ஸ்ட், நாம் யாருடைய குழந்தைகள்னு பெருமையா சொல்லிக் கொள்ளணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்க யாருடைய குழந்தைங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நாங்க சிவபாபாவின் குழந்தைங்கன்னு சொல்லுங்க. அவர் நிராகாரமாக இருக்கிறாரு, பிரம்மாவின் உடல்ல எங்களுக்கு கற்பிக்கிறாரு. இந்த படிப்பின் மூலமாக தான் நாங்க இந்த லட்சுமி நாராயணனா ஆகுறோம். எங்களுக்கு சத்தியுகத்தின் ஆரம்பத்துல இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது, இவர்களை இவ்வாறு ஆக்கியது யாரு? கண்டிப்பா அப்படிப்பட்ட நற்காரியங்களை செஞ்சிருப்பாங்க இல்லையா. பாபா கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை சொல்றாரு. சிவபாபா நமக்கு கற்பிக்கிறாரு, அவரே தந்தை ஆசிரியர் குருவா இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்க கர்மம் அகர்மம் விகர்மம் இந்த 3 விதமான கர்மத்தை பத்தி சொல்றாரு. கர்மம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், அது அகர்மம் அப்படின்னா, கர்மம்ன்றது சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் கர்மம்னு சொல்லப்படுது. அகர்மம் அப்படின்னா ஒரு கர்மம் செய்யும் போது அதுல பலன் ஏற்படும். என்ன ஒண்ணு நல்ல பலன் ஏற்படும், இல்ல தீய பலன் ஏற்படும். இந்த அகர்மம் அப்படின்னா நல்ல பலனும் ஏற்படாது, தீய பலனும் ஏற்படாது, ரெண்டும் பேலன்ஸா இருக்கும், அதுக்கு பேர் தான் அகர்மம். விகர்மம் அப்படின்னா அந்த செயல் செய்யும் போது பாவ கர்மம் மட்டுமே ஏற்படும். பாவ செயல்கள் பாவ கர்மம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஏற்படக்கூடியது இந்த விகர்மத்தினாலதான் அப்படின்னு இந்த 3 விதமான கர்மத்தின் டெபினிஷனை கொடுத்துட்டு, சங்கம யுக நேரத்துல நீங்க எப்படிப்பட்ட கர்மம் செய்யணும் அப்படின்னா சுக்கர்மம் செய்யணும்னு சொல்லுவாரு. அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய கர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கறோம்னா அவங்களுக்கு குஷி கிடைக்குது இல்லையா, சுகம் கிடைக்குது இல்லையா, அப்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சுக்கர்மம். இப்ப ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம், அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அப்ப அந்த கர்மம்லாம் சுகர்மம். இப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறோம் இல்லையா, இவங்களுக்கும் மனசா சேவையின் மூலமா வைப்ரேஷன்ஸ் மூலமாலாம் சகாஷ் சேவையெல்லாம் செய்யறோம் இல்லையா, அது எல்லாமே சுகர்மம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சாந்தி கிடைக்கட்டும்னு சொல்லும் போது அந்த குணங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் வெளிப்படுது இல்லையா, வெளிப்படும் போது அவங்களுக்கு அந்த சாந்தியினுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் போது அவங்களும் மன திருப்தி அடைகிறாங்க. நம்ம அன்பு காட்டும் போது அவங்களும் அந்த அன்பினுடைய வைப்ரேஷன் அடைகிறாங்களே. அப்ப அப்பா நமக்கு கொடுத்த எல்லா குணங்களும் சக்திகளும் ஞானமும் எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னா சுகர்மம் செய்யறதுக்காகவே கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க எப்பவுமே சுகர்மம் செய்யக்கூடியவர்களாவே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு இந்த கர்மத்தின் பிலாசபில. நம்ம சிவபாபாவோட குழந்தைங்கன்னு பெருமையா நீங்க சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்ம யாரோட குழந்தைங்கிறத வெளிப்படுத்திக்கணும். ஏன்னா சுக்கர்மத்தின் பிலாசபி யாரும் சொல்ல முடியும், தந்தையாலதான் சொல்ல முடியும். அப்ப நீங்க பெருமையோட சொல்லணும் நாங்க சிவபாபாவின் குழந்தைகள் அப்படின்னு. ஏன்னா யாருமே சுக்கர்மம் அக்கர்மத்தை பத்தி பேசினதே கிடையாது. ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஞான கடல் நமக்கு இப்ப ஞானம் கொடுக்கும் போதுதான் தெரியும் சுக்கர்மம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு. அக்கர்மம்னா இதுதானான்னு இப்பதான் தெரியும் நமக்கு. மற்ற எந்த யுகத்திலயும் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், நாம் யாரை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம்னு மனிதர்கள் நினைப்பாங்கன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, முதல்ல அல்லாஹ்
அல்லாவை புரிந்து கொண்டால் பிறகு இவ்வளவு கேள்விகள் யாருமே கேட்க மாட்டாங்க. அல்லாவை புரிய வைக்காமல் மற்ற சித்திரங்களை புரிய வச்சீங்க அப்படின்னா புத்தியை கெடுத்துடுவாங்க. முதல் விஷயம் அல்லாஹ். நாம் ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அல்லாவை புரிந்து கொண்டோம், பிறகு மற்ற சித்திரங்களை ஏன் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் வெளிப்படுவாங்க. நாம் அல்லாவை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம். தானம் கிடைத்ததுன்னு சென்று விட்டனர். நீங்கள் முதல் தரமான தானம் செய்யறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. என்ன தானம் பண்றோம்? நம்ம ஞான தானம் பண்றோம், அதான் முதல் தரமான தானம். குணதானம் பண்றோம், நம்மளுடைய செயல்பாடுகள்ல குணத்தை வெளிப்படுத்துறோம். அன்பின் குணத்தை, தூய்மையின் குணத்தை, சுகத்தின் குணத்தை, சாந்தியின் குணத்தை எல்லாம் வெளிப்படுத்துறோம் இல்லையா, அது குணதானம். சக்திகளின் தானம் அப்படின்னா பொறுமையா இருக்கும், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்றோம், எதிர்கொள்றோம், பிரச்சனைகளை எதிர்கொள்றோம், ஒத்துழைப்பு கொடுக்கறோம், எல்லாருக்கும் அனுசரிச்சு போறோம் இல்லையா, இதெல்லாம் சக்திகளின் தானம். இப்படி 3 விதமான தானத்தை தான் உயர்ந்த தானம்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வை வந்து புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நீங்க எந்த எந்த இடத்துலயுமே தந்தைய புரிய வச்சுதான் மற்ற சித்திரங்களுக்கே கூட்டிட்டு போகணும். தந்தைய புரிஞ்சு விடாம மற்ற சித்திரங்களை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரிய போறது இல்ல. அப்ப முக்கியமான பாடமே தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து தந்தையின் ஞானத்தை கொடுக்கறதுலதான் இருக்குது. தந்தையினுடைய உண்மையான அறிமுகம், அவருடைய பேர் என்ன, உருவம் என்ன, காலம் என்ன, தேசம் என்ன, அவருடைய தொழில் என்ன, கர்த்தவியம் என்ன அப்படின்றத இந்த 5 விஷயத்த முதல்ல புரிய வச்சிருங்க உங்களுக்கு. அப்புறமேல் தான் மற்ற சித்திரங்களுக்கு நீங்க கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரதர், அமைதி சக்தியின் ஆயுதங்கள் எவைன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம தமிழ் இதுல வந்து கொஞ்சம் இதா இருந்தது, இலங்கை தமிழ்ல உள்ளதான் நான் எழுதியிருக்கிறேன், அதை அப்படி படிச்சேன். உங்கள் தூய எண்ணங்களும் உங்கள் நல்லாசிகளும் உங்கள் கண்களின் மொழியுமே மௌன சக்தியின் ஆயுதமா இருக்கு. நீங்கள் வார்த்தைகள் மூலம் தந்தையினதும் அவரது படைப்பினதும் அறிமுகத்தை கொடுப்பதை போல அதே விதமாக மௌன சக்தியின் அடிப்படையிலும் உங்கள் கண்களின் மூலமாகவும் உங்களால் ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை உங்கள் கண்களின் மூலம் கொடுக்க முடியும். எந்த பௌதீகமான சேவை கருவிகளை விடவும் மௌன சக்தி மேலும் அதிக மேன்மையா இருக்கு. இதுவே ஆன்மீக சேனைக்குரிய விசேஷமான ஆயுதமாகும். இந்த ஆயுதம் மூலம் உங்களால் அமைதியற்ற உலகை அமைதி நிறைந்ததாக ஆக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. அது மௌனம்னா அமைதி சக்தி, சைலன்ட் சக்தி, சைலன்ட் சக்தி, சயின்ஸ் சக்தி அப்படின்னு 2 விதமா சொல்லுவாரு. அறிவியல் சக்தியினால என்னென்ன செய்யறாங்க, உங்களால இந்த சைலன்ட் சக்தி, சுபபாவனை, கண்களின் மொழி, சுபபாவனை, சுபகாமனை, சுப விருப்பங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸ் தான். வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இவங்களுக்கும் தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கட்டும், இவங்களுக்கும் நல்ல பாக்கியங்கள் ஏற்படட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஜட சிலைகள்லாம் நம்ம இங்க உயிரோட்டமா எப்படி அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறோமோ மனிதர்களுக்கு, அதைத்தான் அங்க ஜட சித்திரமா அங்க வடிவமைச்சிருக்காங்க துவாபர யுகத்துல. அங்க தேவதைகள்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் தூய்மை கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி தானே ஆசீர்வாதம் கொடுக்கற மாதிரி தானே சித்திரங்கள் உருவாக்கியிருக்காங்க. அங்க ஜடமா காமிச்சிருக்காங்க. நீங்க இங்க சைத்தன்யமா இருக்கீங்க, சைத்தன்யமா இருந்து சைத்தன்ய மூர்த்திகளாவே இருந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சைத்தன்ய மூர்த்திகள் நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் நீங்க மௌனத்தின் சக்தியின் மூலமா, கண்கள் மூலமா, வார்த்தைகள் மூலமா, நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை, நடத்தை, இந்த 4 விஷயத்திலயுமே நீங்க சைலன்ட் சக்தியை பயன்படுத்துங்க. குணங்களை வெளிப்படுத்துங்க. நேத்து கூட பார்த்தோம், இந்த 4 விஷயத்தையும் தூய்மையா வெளிப்படுத்துறவங்களுக்கு பேர் தான் மகான் தன்மையுடைய மகான் ஆத்மா அப்படின்னு. அதேதான் இப்ப இன்னைக்கு அப்ப என்ன சொல்றாரு, அந்த பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை, நடத்தை, அது மூலியமா சைலன்ட் சக்தியை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தூய்மை சொன்னாருன்னு இன்னைக்கு அமைதியை சொல்றாரு. அதுக்கு இதுக்கு முன்னாடி கூட அன்பின் சக்தியை வெளிப்படுத்த சொன்னாரு. அதுவும் இந்த 4 விஷயங்கள் மூலமா தான் வெளிப்படுத்தி ஆகணும். நெக்ஸ்ட், எது உண்மையான சேவையின் நிரூபணமா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. தடைகளற்று இருப்பது மற்றும் பிறரை தடைகள் அற்றவராக ஆக்குவது.
இதுதான் உண்மையான சேவையினுடைய நிரூபணமா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப தடைகள் இருக்குது, தடையற்றவரா ஆக்கணும் அப்படின்னா விக்ன விநாசகம் ஆகணும். விக்னங்கள்ங்கிறதுக்கு பேர் தான் தடைகள். அப்ப தடைகள் வருதுன்னா அதை விநாசம் செய்யக்கூடியவர்களுக்கு பேர் தான் விக்ன விநாசகர், விநாயகர் அப்படின்னு பேரு. நம்ம பார்த்தோம் இல்லையா கணபதி அப்படின்னு ஒரு டாபிக்ல, அததான் சொல்றாரு. கணபதிக்கு பேரே என்ன? தடைகளை அழிக்கக்கூடியவர்னு பக்தி மார்க்கத்துல எப்படி கொண்டாடுறாங்க. தடைகளை அழிக்கக்கூடியவர் தான் பேர் தான் விக்ன விநாசகர் அப்படின்னு பெருமிதமா வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா. அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தடைகள் வருதுன்னா அத தாண்டி போங்க, தாண்டி போக முடியாதுன்னா பறந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு ஒதுங்கி போங்க, இல்ல தாண்டி போங்க. ஒதுங்கியும் போக முடியல, தாண்டியும் போக முடியல, நீங்க பேசாம பறந்து போங்க. உங்களுக்கு தான் 2 சிறகுகள் இருக்கு இல்லையா, ஞானம் யோகம் என்ற சிறகு கொடுத்திருக்கேன், நினைவு மற்றும் சேவை என்ற சிறகு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது மூலமா பறந்து போங்க. ஏன்னா நீங்க தானே பறக்கும் பரிசாவா மாறிட்டீங்க இல்லையா எல்லாரும். நீங்க பறந்து போகலாம் இல்லையா பறக்கும் கலையில. ஏன்னா உங்களுக்கு தான் 3 விதமான ஞானம் கிடைச்சிருக்கு இல்லையா. ஏன்னா ஆத்மானு புரிஞ்சிருக்கீங்க, இப்ப நீங்க பரமாத்மா கிட்ட போகணும்னு தெரிஞ்சிருக்கீங்க, இந்த நாடகத்துல எது நடந்தாலும் நன்மைக்குன்றதையும் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த 3 விதமான ஞானம் இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி பறந்துகிட்டு தானே இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட பறக்கும் பரிசாவா மாறுங்க அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. முடிஞ்சிருச்சு கேள்வி பதில். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாபா.